இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவிக்கு நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. மிக பெரும் தொல்லைகளையும் கொடுமைகளையும் அந்த மாணவிக்கு கொடுத்திருக்கான் இந்த தர்ம முனீஸ்வரன். சரி, இந்த விவகாரத்தில் இவன் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றான். அன்று இரவு அந்த மாணவிக்கு என்ன நடந்தது, ஏன் இப்படி பண்ணான், மிக மிக முக்கியமாக இவன் வெறிநாய் போல சுற்றி திரிந்ததும் தற்போது அம்பலமாகி இருக்கின்றது. அதாவது அந்த சிசிடிவி கேமராவில் அங்கும் இங்கும் வண்டியை எடுத்து சுற்றி கொண்டிருந்தான், வெறிநாய் போல திரிந்து கொண்டிருந்தான். ஏன் அப்படி அவன் பண்ணான் அப்படின்றதற்கான திடுக்கிடும் உண்மைகளும் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த மாணவியின் ஆன்மா சாந்தி அடையணும், இந்த பாவிக்கு கொடூரனுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளம் அருகே குளத்தூர் அப்படின்ற பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் 12ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி பார்த்திங்கன்னா பல்வேறு தொல்லைகளுக்கும் கொடுமைகளுக்கும் ஆளாகி காலமாகி இருந்தாங்க. போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் அதன் பிறகு வெளியாகி இருந்தது. ஏற்கனவே ஒரு 60 வயதான மூதாட்டியும் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா காலமாகி இருந்தாங்க. இந்த எல்லாத்துக்கும் காரணம் இந்த தர்ம முனீஸ்வரன் அப்படின்ற பாவி தான். திருட்டு வாகனத்தில் ஆள் நடமாட்டமற்ற பகுதிகளில் இவன் பண்ணக்கூடிய வேலைகள், இவன் பண்ணக்கூடிய அட்டூழியங்கள் அனைத்துமே தற்போது வெட்ட வெளிச்சமாகி ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் மிக பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே 12ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி கடந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேல் வீட்டிலிருந்து வெளியேறிய நிலையில் மாயமாகி இருந்தாங்க. மாணவி வீடு திரும்பாததால் குடும்பத்தினரும் கிராம மக்களும் பல இடங்களில் தேடி அலைந்தாங்க. அடுத்த நாள் காலை கிராமத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய காட்டு பகுதியில் மாணவி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. காலமான நிலையில் அவங்களுடைய உடல் பரிசோதனையில் மாணவி பார்த்தீங்கன்னா பல்வேறு சித்திரவதைகளை அனுபவித்திருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனை அடுத்து குளத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டாங்க. இந்த சம்பவத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு கோணங்கள்லையும் விசாரணை நடத்தப்பட்டது. அருகில் இருக்கக்கூடிய சாலைகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் சாயல்குடி பகுதியை சேர்ந்த 39 வயதான தர்ம முனீஸ்வரன் என்பவனை சந்தேகத்தின் அடிப்படையில் முதல்ல கைது செய்திருக்காங்க. கைது செய்யப்பட்ட அவன் அதன் பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தான். பின்பு பாதுகாப்பு கருதி இரவோடு இரவாக அவனை மதுரை மத்திய சிறைக்கு போலீசார் மாற்றியிருக்காங்க. போலீசாரினுடைய விசாரணையில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரன் குறித்து பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அந்த மாணவிக்கு அன்று இரவு என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் சொல்லி திடுக்கிட வச்சிருக்கான். இவன் கடந்த 2020ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அப்படின்ற பகுதியில் 60 வயதான ஒரு மூதாட்டிக்கும் இதே மாதிரியான நிலையை, அதாவது இந்த 12ஆம் வகுப்பு மாணவிக்கு எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் அந்த மூதாட்டிக்கும் நடந்திருக்கின்றது. அதையும் இந்த பாவி தர்ம முனீஸ்வரன் தான் செஞ்சிருக்கான். அதனால் அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு ஆயுள் தண்டனை பெற்றிருக்கான். பிறகு தன்னுடைய தாயின் உதவியுடன் மேல்முறையீடு செய்ததன் அடிப்படையில் ஜாமீன் பெற்று வெளியே வந்திருக்கான். இதில் அவங்க அம்மாவை தான் முதல்ல குற்றம் சொல்லணும். ஜாமீன் நிபந்தனையாக இருந்ததால் தினமும் தூத்துக்குடி மகளிர் நீதிமன்றத்தில் கையெழுத்து போட்டும் வந்திருக்கான். பண தட்டுப்பாடு காரணமாக பார்த்திபனூர் பகுதியில் ஒரு மோட்டார் சைக்கிளை திருடி, அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பார்த்திபனூர் அப்படின்ற ஒரு பகுதியில் அந்த இருசக்கர வாகனத்தை திருடி அதை பயன்படுத்தி பல கிராமங்களில் சுற்றி திரிந்திருக்கான் அப்படின்றதும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக தனியாக காட்டுப்பகுதிக்கு செல்லக்கூடிய பெண்கள் மற்றும் இயற்கை உபாதைக்காக வெளியே வரக்கூடிய பெண்களை குறிவைத்து
அவன் இந்த மாதிரி கண்காணித்து வந்ததாகவும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. சம்பவம் நடந்த நாளில் குற்றவாளி இந்த தர்ம முனீஸ்வரன் தூத்துக்குடி நீதிமன்றத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு குறுக்கு சாலை குளத்தூர் சாலையில் சுற்றி திரிந்திருக்கான். அந்த சமயத்தில் தான் அந்த பகுதியில் கண்காணிப்பு கேமராக்கள் இல்லை அப்படின்றத முன்கூட்டியே கவனித்து தனியாக வரக்கூடிய பெண்ணை எதிர்பார்த்து பதுங்கி இருந்திருக்கான். அந்த நேரத்தில் தான் இந்த மாணவி இயற்கை உபாதை கழிப்பதற்காக சென்றிருக்காங்க. அங்கு கிடந்த கம்பியை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா முதல்ல அவன் மோசமான வேலையை செய்திருக்கான். அதனால் மாணவி மயங்கி இருக்காங்க. அதன் பின்பு நகை இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கானா. அதன் பின்பு தான் இவன் மோசமான செயலை அரங்கேற்றி இருக்கா அப்படின்ற கொடுமையான செய்தி விசாரணையில் வெளியே வந்திருக்கின்றது. அதன் பின்பு மாணவியின் உடலை அருகில் இருந்த முட்புதரில் போட்டுட்டு தப்பி சென்றிருக்கான் இந்த பாவி. இந்த கொடூர சம்பவத்திற்கு பிறகும் சில நாட்கள் அதே கிராம பகுதிகளில் சுற்றி திரிந்து வழக்கு தொடர்பான தகவல்களை பொதுமக்களிடமே கேட்டு அறிந்து கொண்டிருக்கான் என்கின்ற அதிர்ச்சியான தகவலும் பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்கின்றது. இந்த தர்ம முனீஸ்வரன் ஏகப்பட்ட அயோக்கிய செயல்களில் ஈடுபட்டிருக்கான். குறிப்பாக இந்த பெண்களிடம் இவன் பண்ணக்கூடிய சேட்டைகள், அத்துமீறல்கள், அக்கிரமங்கள் எல்லாம் சொல்லி அடங்காது அப்படின்ற வகையில் இருந்திருக்கின்றது. மேலும் அவன் கொடுத்த வாக்குமூலத்தில் அன்று மாலையில் இருந்து அதே பகுதியில் தான் இருந்திருக்கான். குறிப்பாக அந்த கையெழுத்து போட்டுவிட்டு மதியத்திற்கு மேலவே அங்கே வந்துட்டு இருக்கான். அதன் பிறகு அங்கே நோட்டமிட்டு கொண்டிருந்தான். நோட்டமிட்டு கொண்டிருந்ததில் பல பெண்கள் பார்த்தீங்கன்னா இவனை பார்த்ததாகவும் சொல்லப்படுகின்றது. இதே பகுதியில் சுற்றி கொண்டிருக்கான் அப்படின்ற மாதிரி பெண்களும் வீட்டில் தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இவன் இதுக்கு முன்னாடி இப்படி ஏகப்பட்ட அட்டூழியங்களை பண்ணியிருக்கான். ஏகப்பட்ட மோசமான செயல்களை செய்திருக்கான். ஆயுள் தண்டனையும் பெற்றிருக்கான். அப்படி பெற்ற ஒரு அயோக்கிய பையனை ஏன் ஜாமீனில் வெளியே விட்டாங்க அப்படின்றது தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் கேள்வியாக இருக்கின்றது. இந்த மாதிரி ஒரு குற்றத்தை பண்ணவன் மீண்டும் வெளியே வந்து திரும்பவும் அதே மாதிரியான ஒரு அயோக்கியத்தனத்தை, ஒரு குற்றத்தை செய்திருக்கான். இதனால் இவனை இனியும் வெளியே விட்டால் நிச்சயமாக பெண்களுக்கு பாதிப்பு அப்படின்றத மறுத்திட முடியாது. பெண்களுடைய பாதுகாப்பும் கேள்விக்குறியாகிடும். இந்த விவகாரத்தில் இவனுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். இவன் இனி இந்த மாதிரியான ஒரு செயலை செய்யவே கூடாது. அந்த அளவிற்கு கடுமையான தண்டனையை இவனுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இவனை பற்றியும் இவன் செய்த இந்த அயோக்கியத்தனத்தை பற்றியும் அந்த மாணவி அனுபவித்த மோசமான கொடுமைகளை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான அயோக்கிய பையனுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்று இரவு அந்த மாணவிக்கு என்ன நடந்தது, இந்த தர்ம முனீஸ்வரன் என்ன செய்தான் அப்படின்ற பல விஷயங்களை பற்றி பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.